இது என்ன அர்த்தம்னு நினைச்சுக்கிறீங்க? நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட் கேட்டாங்க. என்னன்னா இது 50 டேஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது போட்ட டேட் மே 20 முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி இது. ஆனா இது வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்க வந்து இந்த 50 டேஸ்க்கு தான் அவைலபிளான்னு கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எஸ்எஸ்சியில் எத்தனையோ டாபிக்ஸ் இருக்கு பாருங்க. ஹிஸ்ட்ரி இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கு, பாலிட்டி இருக்கு, எக்கனாமி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, இங்க பாருங்க பயாலஜி இருக்கு, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இங்க இருக்கும். இது ஒரு 50 டேஸ் ஷெடியூல் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த வீக்கெண்ட்குள்ள என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த 50 டேஸ்ங்கிறத ஒரு 80 டேஸா கன்வெர்ட் பண்ணலாமா, ஒரு அப்கிரேட் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமாலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க இதை வாங்கிட்டாலே போதும், அப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஒரு கான்செப்ட். எதுக்கு அப்படின்னா ஒட்டுக்கா ஒரே புக் 300 பக்கத்தை கொடுக்காம அதை பிரிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேமெண்ட் பண்ணாலும் இப்படி வருது. ஒரு நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்கை படிச்சுக்கலாம் அப்படின்றது வந்து இங்க இருக்கிறதா அந்த ஒரு கான்செப்ட் தான். எடுத்தோடனே மொத்தமா படிக்காம இது வந்து இன்னைக்கு ஹோம் ஒர்க், இது இன்னைக்கு ஹோம் ஒர்க்ன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஷெட்யூலோட ஆப்ஷன்ஸ். இப்போ இன்கேஸ் நீங்க டேட் 32 போனோம் அப்படின்னா 32 இங்க வந்து வந்துடும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இது வந்து சின்ன கான்செப்ட், பிடிஎஃப் கோர்ஸ் மாதிரி கான்செப்ட்ல தான் பண்ணிருக்கோம். இது வந்து 50 டேஸ்க்கு இப்போ இருக்கு. இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். 50ல இருந்து நாங்க இன்க்ரீஸ் பண்றதுல ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் வே டன் முடிச்சிட்டோம். அது எப்போ அப்லோட் பண்றது மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் கோர்ஸ் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் இங்க வச்சிருக்கோம். இதோட ஷெட்யூல், இதோட சாம்பிளிங் வந்து டிஸ்பிளே இருக்கும். இந்த சாம்பிளையும் இந்த ஷெட்யூலையும் ஒரு தடவை பாருங்க. எந்த டேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இது இந்த ஷெட்யூல் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு என்னென்ன படிக்கணும்ன்ற ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல என்னென்ன படிக்கணும், இங்கிலீஷ்ல என்னென்ன படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன படிக்கணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்ல இன்னைக்கு என்ன படிக்கணும், அடுத்த நாள் என்ன படிக்கணும், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டிகோடிங் ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும், ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணணும், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கோர்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன படிக்கணும்ன்ற பிளானர் கொடுத்துருவோம். பட் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் போர்ஷன் மட்டும் தான் கண்டென்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இப்படின்னு சொல்லி சயின்ஸு இந்த இதெல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் எல்லாமே வந்துடும். பட் இந்த ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணுன்ற ஷெட்யூல் வந்து நீங்க கொடுத்துரும். இதெல்லாம் இப்போ படிச்சு முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவோட ஒரு ப்ரிவியூ இங்க வச்சிருக்கோம். டே 1 மெட்டீரியல்ல இங்க சாம்பிள்லேயே கொடுத்துட்டோம். இப்படிதான் இருக்கும் மெட்டீரியல். இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் நம்மளுடைய மெட்டீரியல், இப்படி தான் எல்லாரோட கண்டென்ட் இருக்குன்றது இதை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி. இப்போ இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, டவுன்லோட் பண்ணி படிச்சு பாத்தீங்க, ஓகே நல்லா இருக்கு, எல்லா டேஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னு யோசிச்சிங்க அப்படின்னா